ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த சம்மருக்கு ரொம்பவே ரிஃப்ரெஷிங் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான மக்கானா ரைட்டா, அதாவது தாமரை விதையில ரைத்தா பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கு ஒரு வெறும் பேன்ல ஒரு கப் அளவுக்கு மக்கானாவை சேர்த்துக்கலாம். இதை மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் நல்ல கிறிஸ்பி ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஒரு பவுல்ல ஒரு 1 to 1.5 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது லைட்டா கடைஞ்சி வச்சுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 1/8 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூன் கம்மியா மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அப்புறம் வறுத்த ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா நமக்கு தேவையான அளவு, கருப்பு உப்பு அதுவும் நமக்கு தேவையான அளவு, பச்சை மிளகாய் ஒரே ஒரு நம்பர், கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட இப்போ வறுத்து வச்ச மக்கானாவை சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கடைசியா இது மேல கொஞ்சமா மிளகாய் தூள், சாட் மசாலா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி இமீடியட்டா சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, ரொம்பவே ரிஃப்ரெஷிங் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான மக்கானா ரைத்தா ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்க வியூஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.